கனவா, பேக்ரவுண்டா, அறிவா, ஆற்றலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரண்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கனவு தான். இந்த உலகத்தில மிகப்பெரிய சரித்திரவாளர்கள், சரித்திரம் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள், வரலாற்றில் இடம்பெற்றிருப்பவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர்ன்றதுனால நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ஆய்வு கூறுகள் நடைபெறும் இல்லைங்களா? வெற்றி அடைபவர்கள்னு ஒரு ஆய்வு, ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. ஏன்னா அது எனக்கு நன்றாக தெரியுன்றதுனால நான் சொல்ல வரேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்சஸ் அடைந்தவங்க அனைவரும் 10% ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே கனவு காண்பவர்கள். தூங்கி கொண்டு கனவு காண்பவர்கள் அல்லங்க, விழிப்புடன் கூடிய கனவு. எனக்கு இந்த கனவுனா இலக்கு, உயிரோடு உயிர் கலந்து இருக்கக்கூடிய அந்த கனவுல அவங்க என்னவா ஆகணும், என்னவா நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்களுக்குள்ளே அந்த எண்ணமானது, செயலானது அப்படியே கொழுந்து விட்டு எரியும்.